அட, தாஜ்மஹால் பொம்மை ரொம்ப அழகா இருக்கே. இதை எதுக்கு அஞ்சலி இங்க மறைச்சு வச்சிருக்கா? இதை எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி வச்சாதானே நல்லா இருக்கும். ஏண்டி ஏண்டி இப்படி பிசாசு மாதிரி ஓடி வந்தீங்க? அழகா இருந்த பொம்மையை இப்படி அநியாயமா உடைச்சிட்டீங்களே. சித்தி சும்மா சமாளிக்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க? பொம்மைய நீ உடைச்சிட்டு இவளுங்க மேல பழிய போட்டுட்டு இருக்க. ஏய், நான் எங்கடி உடைச்சேன்? இந்த பொம்மை அஞ்சலியோட ரூம்ல இருந்துச்சு. பார்க்க அழகா இருக்கே, இதையும் அங்க வச்சிருக்கணும். இத இங்க வச்சா பார்வையா இருக்குமேன்னு எடுத்துட்டு வந்தேன். அந்த நேரம் பார்த்து இவளுங்கன்னு ஏன் மேல வந்து விழுவாளுங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? நீ எதுக்கு அஞ்சலி ரூம்குள்ள போய் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்த? அழகா இருந்தா பாத்துட்டு அங்கேயே வச்சுட்டு வர வேண்டியதானே? ஐயோ, நீ யார கேட்ட அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்த? எதுக்கு சித்தி இந்த பொம்மையை கையில எடுத்த? ஏய் இல்லடி, நான் வந்து அது அக்கா, சித்தி மேல எந்த தப்பும் இல்லக்கா. நாங்க தான் தெரியாம மோதிட்டோம். நீ பேசாதடி. சித்தி அங்க இருந்து எடுத்துட்டு வந்ததுனாலதான் இது உடைஞ்சிருச்சு. சரி மீனாட்சி, நீ டென்ஷன் ஆகாத. இந்த பொம்மையை நான் சரி பண்ணி குடுக்கறேன். நீ எப்படி சரி பண்ணுவ அஞ்சலி? எம்பிட்டு அழகா இருந்தது இந்த பொம்மை, இத போய் அநியாயமா உடைச்சிருச்சு. ஐயோ, பதட்டப்படாத மீனாட்சி, நான் சரி பண்றேன், இரு. வா நம்ம போலாம். என்ன அஞ்சலி இது? நான் சொல்றேன்ல. ஏய் இரு, இங்க வா. என்னடி ஆச்சு இவளுக்கு? ஒரு சாதாரண பொம்மையை உடைச்சதுக்கு இப்படி கோவப்படுறா? இவ இந்த மாதிரில கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஒரு பொம்மைக்காக என்கிட்டே இவ இந்த எகுறா? அப்படி என்னதான் இருக்கு அந்த பொம்மையில? அது முத்து மாமா மீனாட்சி அக்காக்கு கொடுத்த காதல் பரிசு. அதான் இப்படி அக்கா கோவப்படுது.